வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பேச போறோம் அப்படின்னா அ 2 மாசத்துக்கு அப்புறம், அ ஒரு 3 மாசத்துக்கு அப்புறம் பேபி பால குடிச்சுட்டு நைட்ல நல்லா தூங்குறாங்க. அப்ப இது நான் நெறைய என்னோட கிளையண்ட்ல நான் பார்த்துருக்கேன். அ சில பேபிஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா நைட்டு ஒரு 11 மணி போல நல்ல ஃபுல் ஃபீட் எடுத்துக்கிறாங்க. ஒரு ஒரு 2 1/2 மாசம், 3 மாசம் இருக்கிற பேபிஸ நான் பார்த்துருக்கிறேன். அப்போ மோஸ்ட்லி லைக் அவங்க ஃபார்முலா ஃபீட் பேபிஸு. அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஸ்டார்ட்டிங்ல ஒரு 150 எம்எல் கிட்ட எடுத்துக்கிறாங்க. எடுத்துட்டு ஒரு 11 மணி போல நல்லா குடிச்சிட்டு, ஃபுல் நைட் தூங்கிட்டு காலையில 6 மணிக்கு எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சதுக்கப்புறம் அ அந்த லாங் ஹவர்ஸு மதரும் நைட்ல எந்திரிச்சு செக் பண்ணி பார்க்குறாங்க. நல்ல டீப் ஸ்லீப்ல பிள்ள தூங்குது அப்படின்னும்போது, அவங்க எழுப்பவே தேவையில்ல. அதெல்லாம் சேஃப் தான். லாங் ஹவர்ஸ் இப்படி பிள்ளை சாப்பிடாம இருக்கே, அ ஓகே என்னது தப்பு பண்றோமா? அப்படின்லாம் குழப்பமே கிடையாது. அதெல்லாம் சேஃப் தான். ஏன்னா பேபி காலையில நல்ல அந்த ஃபுல் நைட் நல்லா தூங்கிட்டா, இந்த பேபி என்ன பண்ணாங்கன்னா, பகல் ஃபுல்லும் அவங்க ஃபுல் நேப் அப்படிலாம் போறதே கிடையாது. லாங் நேப்பும் போறது கிடையாது. குட்டி குட்டியா தூங்கி எந்திரிச்சுருவாங்க. அப்புறம் விளையாடுவாங்க. மோஸ்ட்லி காலையில ஃபுல்லும் விளையாடுற பேபியா தான் இருப்பாங்க அவங்க. அப்ப இந்த ஃபுல் ஸ்ட்ரெச் நைட்டு லைக் ஃபார்முலா நல்ல ஃபுல் ஃபீடு எடுத்துட்டு அவங்க தூங்குறாங்க அப்படின்னும்போது, அத பத்தி தப்பே கிடையாது. அவங்க பாட்டுக்கு தூங்கட்டும். ஆனா நீங்க பேபிய செக் பண்ணிக்கணும். ஓகே, சளி கிளி இல்லாம தான் தூங்குறாங்களா? எதுவும் டிஸ்கம்ஃபர்ட் எதுவும் இருக்கா? உங்களுக்கு பேபி பத்தி தெரியும்ல. அத பார்த்து பிளான் பண்ணி, ஓகே எல்லாம் ஓகேயா இருக்கு அப்படின்னா, அவங்க பாட்டுக்கு தூங்கட்டும். எழுப்பவே தேவையில்ல. ஓகே. நன்றி.